மனுஷனா தெரியலையா? இல்ல மனுஷனா தெரியலையா? போ 3 பேர் ஓடி வந்து ஏறான். அவன் சொன்னா நில்லுங்கன்னு. அவனை ஏன் ஏத்தல நீங்க? ஏத்தான் வரீங்க. இப்ப எவ்வளவு தொலைவு ஓடி வரான்? போ வரேன் போ. சக மனுஷனா மதிக்க தெரியாத இனவெறி பிடிச்ச ஈனப்பயலுக பண்ற செயல் தான். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல 3 பசங்க ஓடி வராங்கல்ல. 3 பசங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஊசி பாசி எல்லாம் விற்பாங்கல்ல, நரிக்குறவரின பசங்க. திருப்பத்தூர் பொன்னேரி பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் அது. இந்த 3 நரிக்குறவரின பசங்களும் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அரசு பேருந்து அந்த பக்கம் வந்திருக்கு. இந்த பசங்க வந்து நிப்பாட்ட சொல்லி கையெல்லாம் காட்டி இருக்காங்க. ஆனா இந்த பேருந்த அந்த ஓட்டுநரும் நிறுத்தாம அந்த நடத்துனரும் நிப்பாட்ட வைக்காம பஸ்ஸை நிப்பாட்டாம இயக்கிருக்காங்க. அங்க இருந்த ஒரு வழிபோக்கர் பாத்தீங்கன்னா போன்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நிப்பாட்ட சொல்லி கத்துனதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸை வந்து ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி. அப்ப இத வீடியோ எடுத்த நபர் நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டார், இவங்களை பார்த்தா மனுஷனா தெரியல அவனுக்கு அப்படின்னு. அவனுக்கு மனுஷனா தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா எப்படி ஏத்தாம போயிருந்திருப்பேன். அந்த பசங்க அந்த பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லிட்டு இந்த பஸ்ஸை நிப்பாட்டாமலே வந்து அந்த பசங்க ஓடி வந்து ஏறாங்க. இந்த வீடியோ பாக்குற யாராவது நினைக்கிறீங்க இந்த பசங்களுக்கு இது முதல் தடவை அப்படின்னு? அதாவது இந்த மாதிரி ஓடி வந்து ஏறுறது சத்தியமா கிடையாது. இவங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏதோ அந்த இடத்துல நின்னவர் பார்த்துட்டு ஆதங்கத்துல அதை தாங்க முடியாம எடுத்த வீடியோவால நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நிறைய இடத்துல இந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மக்களுக்கும் பசங்களுக்கும் இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது என் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. காலேஜ் படிக்கும்போது சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் ஒரு ஊருக்கு போறேன். இதே மாதிரியே ஒரு நரிக்குறவரின குடும்பம் வந்து அந்த பஸ்ல ஏற வருது. அப்பதான் அந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. ஒரு 5 செகண்ட் நிப்பாட்டி இருந்தா கூட அவங்க வந்து ஏறி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வர்றதை பார்த்துக்கிட்டே பின்னாடி நான் கண்டக்டர் விசில் அடிச்சு வண்டி எடுக்க விடுறா. பஸ்ஸும் மூவ் ஆகுது. அந்த பசங்க வந்து கடைசியில் அந்த பஸ்ஸோட பின்பக்கத்தை தட்டவும் செய்யறாங்க. ஆனா பஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அந்த லாஸ்ட் ரோல நடுவில் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப நான் அந்த கண்டக்டர்கிட்ட கேட்டேன், ஏன்னா ஏத்தி இருந்தா என்னனே அப்படின்னு கேட்டது கண்டக்டர்கிட்ட. ஆனா கண்டக்டருக்கு முன்னாடி என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் பதில் சொல்றாரு, சும்மா இருப்பா அவங்க ஒரு மூட்டையை கொண்டுட்டு ஏறுவாங்க அவங்க மேல நாரும்பா. எல்லாருமே அதே மாதிரியே முணுமுணுக்குறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. பல நடந்துருந்துச்சுன்னா வீடியோல வந்திருக்கும். அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா மண்டையில ஓடுனதுலாம் என்னன்னா, அவங்க மேல அடிக்கிறதுலாம் நாத்தம்லடா, உங்க மண்டையில இருக்கு பாரு அதான்டா நாத்தம். இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம். கரெக்டா தெரியல, ஒரு 9 வருஷம் ஆயிருக்கும். ஆனா இன்னமும் அது மாறல. நம்ம மாத்தியா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. போக்குவரத்து துறை கண்டிப்பா இந்த கண்டக்டர் டிரைவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஈனத்தனமான இன பாகுபாடுகள் முற்றிலுமா அகற்றப்படணும்.